ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் போயிருக்கிறோம். இது வந்து பொள்ளாச்சியிலேருந்து தெற்க ஆலியார்புரம் ரோட்டில் அமைஞ்சிருக்குது. பொள்ளாச்சியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் மெயின் ரோட்டில் மேற்கு பக்கமாக இருக்குது. இது வந்து மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் உள்ளே வந்து நடந்து போகணும். உள்ளே இருக்கிறதுனால கடைகள்லாம் இருக்காதுன்னு நினச்சிக்காதீங்க. மெயின் ரோட்லேருந்து உள்ளே வந்த உடனே ஒரு கடை இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டிங்கன்னா கோயில் பக்கத்துலேயே கடைகள்லாம் நிறைய இருக்குது. இந்த கோவில் வந்து ஆற்றுக்கு நடுவில் தான் அமைஞ்சிருக்குது. சுற்றியும் தண்ணி இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. சனிக்கிழமைனால கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு. நான் வந்து இந்த கோயிலுக்கு 2வது டைம் வர்றேன். மொதல் டைம் வந்தது வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் தான் வந்திருக்கேன். ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை. எங்கள் அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ 2வது டைம் வர்றேன். ஆற்றுல வந்து தண்ணி போயிட்டு இருக்கிறதுனால குட்டி குட்டி மீனுங்கள்லாம் இருந்துச்சு. தீக்ஷித்து செல்லின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. தீக்ஷித்தும் அவங்க அப்பாவும் போயிட்டுருக்குறாங்க. இங்கேருந்து வந்து ஆலியார் பக்கம்தான். அங்கேயும் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்த உடனே விநாயகர், அடுத்து தான் ஆஞ்சநேயர் சுவாமி பார்க்கலாம். ஆஞ்சநேயர் சிலை வந்து நின்றுட்டுக்கிற மாதிரி வச்சுருக்குறாங்க. ஆனால் இங்கேயே உருவானது வந்து படுத்துருக்கிற மாதிரி ஆஞ்சநேயர் இருக்கிறாரு. அது வந்து எனக்கு சரியாக வீடியோ எடுக்க முடியல. ஆஞ்சநேயருக்கு பின்புறமாக வந்து ராமர் பாதம் வச்சுருக்குறாங்க. சரி, என்னடா நமக்கு தலையில் வைக்கிறாங்கன்ட்டு கம்முன்னு பார்த்துட்டு நின்றுட்டான். சாமி கும்பிட்டு கோயிலுக்கு பின்னாடி வந்தாச்சு. சைடில் வந்து ராமர், லட்சுமணர், சீதை, ஆஞ்சநேயர் எல்லாம் சிலை மாதிரி வச்சு மண்டபம் கட்டியிருக்கிறாங்க. அங்கே நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். இங்கே ஒரு பெரிய மணி இருந்துச்சு. இந்த மணி அடிச்சுட்டு போகலான்ட்டு வந்தோம். இது வந்து நார்மலாக நம்ம ஆட்டினோன்னா அடிக்காது. தண்ணி சேர்ந்துற மாதிரி இழுக்கணும். இது நிறையா பேர் இழுத்து அடிக்கவே முடியல. சரி, இதை அடித்து பார்க்கலான்ட்டு நாங்களும் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஆஞ்சநேயருக்கு போட்டிருந்த உளுந்து வடை கொடுத்தாங்க. நாங்கள் எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். செல்லியும் சாப்பிட்ருக்குறான். பக்கத்தில் நின்றுருந்த பொண்ணை அடிக்க முடியலன்னு விட்டுட்டாங்க. அவங்க அப்பா தான் அடித்தாங்க. நானும் அடிச்சிட்டேன்.